ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமன். நம்ம எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று ஆடி பெருக்கு. ஸோ நான் நேற்று என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத தான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த சைந்து குட்டி வந்து அடிக்கடிக்கு எட்டி பார்த்துட்டே இருப்பாள். இந்த மாதிரி விசேஷ நாள் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், என் கூட எப்படியெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவாள். என்னை ரொம்ப சமத்து குட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பு ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து கூழ் ஊற்றுறாங்க. ஸோ அதுக்காக வந்து நானுமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கூழ் செய்கிறதில்ல. சென்னையில் வந்து ஒரு கோவிலில் போய் கூழ் ஊற்றுறது அப்படிங்கிறது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நான் எப்போவுமே வீட்டிலே செய்து சாமிக்கு படைச்சிடுவேன். இந்த வாட்டி கொஞ்சம் புதுசாக கோவிலில் கொண்டுட்டு போய் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கம்பு ஊற வச்சுருந்ததை கம்ப்ளீட்டாக நைஸாக அரைச்சிட்டேன். அண்ட் ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிட்டேன். நல்லா கீழே முட்டு வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கொதிக்கிற ஸ்டேஜ் இப்போது. ஸோ அந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பை வந்து நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கட்டியே விழாமல் உங்களுக்கு கூழ் நல்லா வரும். அண்ட் இந்த கம்பு வேக வேக உங்களுக்கு ஸ்மெல் வரும். அதை வச்சியே வந்து நீங்கள் கம்பு வெந்துடுச்சா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். இது கூட வேறு என்ன எடுத்துகிட்டு போவாங்கன்னா துள்ளு மாவு எடுத்துகிட்டு போவாங்க. அது என்னென்னா அரிசி ஊற வச்சுட்டு அதை வடிகட்டி நமக்கு ஓரளவுக்கு ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு லைட் ஈரத்தோடு அந்த அரிசியை அரைச்சிட்டு அதோட வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம அது கூட எடுத்துகிட்டு போவோம். இதுதான் துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் எந்த நல்ல நாள்லையுமே நான் உப்பு கண்டிப்பாக வாங்கிடுவேன். அதுக்கு அது நல்ல நாள் வருது அப்படின்னாவே நான் அதுக்கேற்ற மாதிரி உப்பு யூஸ் பண்ணுறதையும் நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அன்றைக்கி ஜாடியில் உப்பு கொட்டுற மாதிரியும் பார்த்துப்பேன். இதெல்லாம் கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் வைப்ஸ் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி அந்த வேலைகளெல்லாம் நான் செய்துட்டேன். கூழுமே நல்லா வெந்துடுச்சு. அண்ட் நான் இன்றைக்கி என்னென்ன பூஜை பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம காவேரிக்கு தான் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அண்ட் எங்கள் வீட்டில் நான் காவேரியை தேடியெல்லாம் போக முடியாதுங்க. வீட்டில் இருக்க பைப், அதுக்கப்புறம் என்ன செடி வச்சுருக்கணும் அந்த செடிக்கிட்ட வச்சு நான் சாமி கும்பிட்ருவேன் யூஸ்வலாக. இந்த சாமி கும்பிட்றப்போ எப்போவுமே நான் புடவை, வளையல் அந்த மாதிரியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்ருவேன். அண்ட் இதில் வந்து பாப்பாவோட கான்ட்ரிபியூஷனும் நிறையவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நோன்பு கயிறு ரெடி பண்ணி அந்த கயிறு வந்து நாங்கள் 3 பேருமே கட்டிப்போம். இந்த மாதிரி பூஜை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறப்போ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தான். அண்டு பாப்பாவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ரெடி ஆகிட்டு அவள் பாட்டு பாடுறது அண்ட் அவள் என்ன வேலை செய்கிறது அப்படின்னு தேடுறது, இது எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கள நம்ம தாங்க சந்தோஷப்படுத்தணும். ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம பெரிய பெரிய பொருள் வாங்கி தர்றதில்ல, பொம்மை வாங்கி தர்றது இல்லை, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நம்ம வந்து அவங்கள எங்கேஜாக ஹாப்பியாக வச்சுக்கிட்டாவே சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.